கபினி அணையிலிருந்து காவிரி ஆற்றில் நீர்வரத்து 25,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடக மாநிலம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையாலும் கேரளாவில் பெய்து வரும் கனமழையின் காரணமாகவும் கபினி அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து உபரி நீர் காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டிருக்கிறது. மாநிலத்தில் உள்ள அணைகள் வேகமாக நிரம்பி வருவதால் தான் உபரி நீர் திறந்துவிடப்படுவதாக கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். பெங்களூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இயற்கை என்பது யாருக்கும் சொந்தமானதல்ல என்று கூறியுள்ளார். அணைகள் நிரம்பிய பிறகும் தண்ணீரை திறந்துவிடாமல் இருந்தால் பெருவெள்ளம் ஏற்பட்டு பாதிக்கப்படும் ஆபத்து உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். காவிரி விவகாரம் மேகதாது அணை குறித்து விவாதிக்க கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. பெங்களூருவில் உள்ள முதல்வரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவு, கர்நாடகத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முன்னாள் முதல்வர்கள், அமைச்சர்கள் உட்பட மக்கள் பிரதிநிதிகளுடன் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளது. காவிரி விவகாரத்தில் திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் மேல்முறையீடு செய்யவிருப்பதாக சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு எதற்கு அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் அவசர மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி தமிழ்நாட்டிற்கு உடனே நீர் திறக்க உத்தரவிடக் கோரி திமுக மனு தாக்கல் செய்துள்ளது. சட்டப்பூர்வ அமைப்புகளின் உத்தரவுகளை பின்பற்ற கர்நாடகா மறுப்பதாகவும் 2018 நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை முழுமையாக அமல்படுத்த உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. மேகதாட்டு அணை விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட முடியுமா முடியாதா என முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் முதல்வர் விஜயிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். கர்நாடகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவது பயனளிக்காது என்ற எச்சரிக்கையை மீறி செயல்பட்ட தமிழக முதல்வர் விஜய் தற்போது தனிமைப்பட்டு நிற்பதாக அவர் விமர்சித்துள்ளார். சட்ட ரீதியாக மட்டுமே போராட வேண்டும் என்ற கடந்த கால படிப்பினையை புறக்கணித்துவிட்டு கர்நாடகத்திற்கு தூது அனுப்பியதாக முதல்வரை சாடியுள்ளார். கபினி அணையிலிருந்து நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் இயற்கை வென்றுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அணை விரைவில் நிரம்பிவிடும் என்பதால் முன்னெச்சரிக்கையாகவே நீர் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர், இது இயற்கையின் கொடையை தவிர கர்நாடக அரசின் விருப்பமல்ல என்று தெரிவித்தார். தமிழக முதல்வரை கர்நாடகா இழிவுபடுத்திவிட்டதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். மேகதாட்டுவில் அணை கட்ட முயற்சி செய்யும் கர்நாடக அரசை கண்டித்து தமிழக பாஜக சார்பில் தஞ்சாவூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பேச்சுவார்த்தைக்கு அழைத்துவிட்டு வேண்டாம் என்று இழிவுபடுத்திவிட்டனர் என்று கூறியதோடு, இரு காங்கிரஸ் அமைச்சர்கள் ஏன் கர்நாடகா செல்லவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். எல்னினோ தாக்கம் காரணமாக ஆகஸ்ட் மாதத்தில் வழக்கத்தை விட குறைவான மழையே பதிவாகும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை வழக்கமான அளவை விட கடந்த ஜூன் மாதம் 39.8 விழுக்காடு குறைவாகவே பெய்தது. எனவே கடந்த ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக காணப்படாத மிக வறட்சியான மாதங்களில் ஒன்றாக நடப்பாண்டின் ஜூன் இருந்தது. காவிரி விவகாரத்தில் தமிழக முதல்வர் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டாம் என கர்நாடக முதல்வர் கூறியதன் மூலம் தமிழகத்திற்கு தலைகுனிவு ஏற்பட்டிருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் விமர்சித்துள்ளார். நெல்லையில் கட்சி நிகழ்வுகளில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் இவ்வாறு கூறினார். காவிரி விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டுவது அவசியம் என்று பிசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாடு அரசின் சார்பில் பிரதமரை சந்திப்பது இன்றியமையாத தேவையாக உள்ளது என்றும் தெரிவித்தார். தேசிய இனங்களுக்கிடையே ஒருமையை வெல்லாமல் எப்படி தேச ஒற்றுமையை உருவாக்க முடியும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பினார். புதிய தமிழகம் கட்சி ஒருங்கிணைத்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பேசிய அவர், கரிகாலன் கல்லணை கட்டிய போது கர்நாடகாவோ கன்னட மொழியோ கிடையாது என்றும், கல்லணை என்பது அணை அல்ல தடுப்பணையே என்றும் பேசினார். காவிரியில் மேகதாது அணை கட்டும் முயற்சியை மத்திய அரசும் தமிழக அரசும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தியது.
காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தினசரி 3500 கனஅடி நீர் திறக்க கோரியும் மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி ஒற்றை கருத்தை உருவாக்க வேண்டும் என்று கோரியும் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டன. தொகுதி மறுவரையறையை ஆதரிப்பவர்கள் எட்டப்பர்கள் என்றும் துரோகிகள் என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்தார். மாமல்லபுரத்தில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களின் பயிற்சி கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தொகுதி மறுவரையறை என்பது தமிழ்நாட்டு மக்களின் அதிகாரத்தை பறிக்க பாஜக செய்யும் சதி என்று குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்கு உட்கட்சி பூசலை முட்டுக்கட்டையாக உள்ளது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற மாவட்ட தலைவர்கள் பயிற்சி முகாம் நிறைவு விழாவில் பேசிய அவர், நிர்வாகிகளை அரவணைத்துச் செல்லாத மாவட்ட தலைவர்களுக்கு கட்சியில் இடமில்லை என்றும் நிர்வாகிகளின் செயல்பாடுகளை கட்சி மேலிடம் கண்காணிக்கிறது என்பதை அறிந்து செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். அதிமுகவில் இருந்து தாவேகாவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கருக்கு விரைவில் உரிய பதவியை முதல்வர் விஜய் வழங்குவார் என்று தாவேகா பொதுச் செயலரும் நீர்வளத்துறை அமைச்சருமான ஆனந்த் கூறினார். பனையூரில் தாவேகா அலுவலகத்தில் மாற்றுக் கட்சியினர் இணையும் விழாவில் பேசிய அவர், விஜயை நம்பி வந்தவர்களுக்கு அதற்குரிய பலன் கண்டிப்பாக இருக்கும் என்றும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் இதில் சில இயந்திரங்கள் வேலை செய்யவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து சிந்தாதிரிப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ, திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் அறிவுரையுடன் நீதிமன்றத்தை நாடுவோம் என்று தெரிவித்துள்ளார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியில்லை என திமுக முன்வைத்த குற்றச்சாட்டை சென்னை மாநகராட்சி ஆணையரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான சமீரன் மறுத்துள்ளார். இதுகுறித்து புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியில், சிந்தாதிரிப்பேட்டை ஸ்ட்ராங் ரூம் 3 அடுக்கு பாதுகாப்பில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். தாவேக அரசு ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொள்ளாமல் வழக்குகள் போடுவதிலேயே முனைப்பு காட்டுகிறது என்று திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தாவேக எம்எல்ஏ குதிரைபேர வழக்கின் புகாரிலும் எஃப்ஐஆரிலும் தனது பெயர் இல்லாத போது பின்னர் சேர்க்கப்பட்டதாகவும் இதற்காக முன்ஜாமீன் பெற்று கையெழுத்திட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் விதிகளை மீறி இயங்கும் டாஸ்மாக் மதுக்கடைகளை மூடுமாறு வீதி லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். வழிபாட்டு தலங்கள் மற்றும் கல்வி நிலையங்களுக்கு அருகில் உள்ள மேலும் 129 டாஸ்மாக் கடைகளை உடனடியாக மூட வலியுறுத்தி தமிழக முதல்வர் விஜய்க்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி இருசக்கர வாகன பரப்புரை மேற்கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் திராவிடர் கழகம் வழக்கு தொடுத்துள்ளது. கோரிக்கையை வலியுறுத்தி ஜூலை 30ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை திராவிடர் கழகத்தின் சார்பில் இருசக்கர வாகன பரப்புரை மேற்கொள்ள திட்டமிட்டப்பட்டிருந்தது. இதற்கான அனுமதி தரும்படி பல்வேறு மாவட்டங்களில் காவல்துறையிடம் திராவிடர் கழகம் சார்பில் அனுமதி கோரப்பட்டபோது மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. ஆந்திர மாநிலம் போகாபுரத்தில் புதிய அதிநவீன சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். விஜயநகரத்திற்கு அருகே உள்ள இந்த விமான நிலையம் 2200 ஏக்கரில் 5000 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு 60 லட்சம் பயணிகளை கையாளும் திறன் கொண்ட இந்த விமான நிலையம் வரும் 17ஆம் தேதி மக்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. இந்தியாவில் கடந்த 12 ஆண்டுகளில் விமான நிலையங்கள் எண்ணிக்கை 74லிருந்து 166ஆக அதிகரித்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் போகாபுரத்தில் புதிய விமான நிலையத்தை திறந்து வைத்து பேசிய அவர், உதான் திட்டத்தால் சிறு நகரங்களுக்கும் விமான சேவை கிடைத்துள்ளதாகவும் சாமானியர்களுக்கும் விமான பயணம் சாத்தியமாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். கர்நாடக மாநிலம் மைசூரில் சுவாமி விவேகானந்தா கலாச்சார இளைஞர் மையத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் உள்ள ராமகிருஷ்ணர், சாரதா தேவி, இவர்களது சீடர் விவேகானந்தர் ஆகியோரது சிலைகளுக்கும் பிரதமர் மலரஞ்சலி செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் கர்நாடக ஆளுநர் தாவர்சந்த் கெலோட், முதல்வர் டி கே சிவக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உலகின் 3வது பெரிய ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் அமைப்பாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் ஜென்சி தலைமுறைக்கு இது பொன்னான காலம் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். மைசூருவில் ஸ்ரீராமகிருஷ்ண ஆசிரமத்தின் விவேக ஸ்மாரகா இளைஞர் மையத்தை திறந்து வைத்து பேசிய அவர், சுவாமி விவேகானந்தரின் லட்சியங்களை பின்பற்றுமாறு இளைஞர்களுக்கு அறைகூவல் விடுத்தார்.
மாணவர்களுக்கு பிரதமரின் மன்னிப்பு தேவையில்லை என்றும் அவர்தான் மாணவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். நீட் தேர்வால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளை சந்தித்த பின் அவர் பதிவிட்டுள்ளார். ஒரு பெற்றோர் தன் குழந்தையை இழந்து தவிப்பதை பார்ப்பதை விட வேதனையானது எதுவும் இல்லை என்றும் ராகுல் கூறியுள்ளார். விக்ஷித் பாரத் 2047 இலக்கை அடைய பிரதமர் மோடியின் தலைமை அவசியம் என்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். போகாபுரம் விமான நிலைய திறப்பு விழாவில் பேசிய அவர் ஏஐ சகாப்தத்தில் இந்தியாவை உயர்த்தும் மோடியின் தலைமையை மக்கள் பாதுகாக்க வேண்டும் என்றார். மோடியை விமர்சிப்பவர்கள் இந்த நாட்டிற்கு பங்களித்தது என்ன எனவும் சந்திரபாபு நாயுடு கேள்வி எழுப்பினார். மாநிலங்களின் மூலதனம் மற்றும் வளர்ச்சி திட்டங்களை விரைவுபடுத்த 1,09,000 கோடி ரூபாய் வரி பகிர்வு தொகையை மத்திய அரசு விடுவித்துள்ளது. இதில் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்திற்கு 19,208 கோடி ரூபாயும் பீகாருக்கு 10,845 கோடி ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் கோட்டயத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பணமூடு வாய்க்கால் நிரம்பி வழியும் நிலையில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ளம் புகுந்திருக்கிறது. பல வீடுகளில் பொருட்கள் சேதமடைந்துள்ளதோடு பிரதான சாலைகளிலும் நீர் பெருக்கெடுப்பதால் போக்குவரத்து முழுமையாக தடைபட்டுள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழக கேரள எல்லையான இடுக்கி மாவட்டம் குமுளி அருகே உள்ள வண்டிப்பெரியாறில் பெய்த தொடர் கனமழையால் அப்பகுதியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அங்குள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை மழைநீர் முழுவதுமாக சூழ்ந்துள்ளதுடன் மருத்துவமனைக்கு செல்லும் பாதை மற்றும் பாலத்தையும் மூழ்கடித்து ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. கேரள மாநிலம் இடுக்கியில் கனமழையால் தேசிய நெடுஞ்சாலையில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இடுக்கி பட்டப்பாலம் மற்றும் கீரித்தோடு இடையே செல்லும் அடிமாலி குமுளி தேசிய நெடுஞ்சாலையில் 3 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. நிலச்சரிவு அபாயம் நீடிப்பதால் மலைப்பாதைகளில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் செல்ல இடுக்கி மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. ஒடிஷா மாநிலம் பூரியில் பலத்த மழை காரணமாக வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. எங்கும் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதோடு மின்வெட்டும் ஏற்பட்டுள்ளது. மழை தொடரும் என வானிலை மையம் எச்சரித்திருக்கும் நிலையில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. சிலர் லாரி டியூபுகள் மூலம் அத்தியாவசிய பொருட்களை எடுத்துச் செல்கின்றனர். ஒடிஷாவில் தொடர் கனமழையால் ஹிராகுட் அணை நிரம்பியதை அடுத்து உபரி நீர் 22 மதகுகள் வழியாக திறக்கப்பட்டதால் மகாநதி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்திருக்கிறது. ஒடிஷாவில் தொடர் கனமழை காரணமாக அங்குள்ள ஹிராகுட் அணை நிரம்பி வழிந்தது. இதனையடுத்து 22 மதகுகள் வழியாக உபரி நீர் மகாநதி ஆற்றில் திறக்கப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் செனாப் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்ததை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாகலியார் அணையின் 2 மதகுகள் திறக்கப்பட்டன. தோடா, கிஷ்த்வார், ராம்பன் பகுதிகளில் நிலைமையை மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. செனாப் ஆற்றங்கரை மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் ஆற்றின் அருகே செல்ல வேண்டாம் என்றும் பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சூப்பர் எல்னினோ தாக்கம் காரணமாக சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளின் நீர்மட்டம் ஒரே மாதத்தில் 5 விழுக்காடு சரிந்தது. 13 டிஎம்சி மொத்த கொள்ளளவு கொண்ட ஏரிகளில் தற்போது 5 டிஎம்சி மட்டுமே தண்ணீர் இருப்பு உள்ளது. இது கடந்த ஆண்டை விட 2500 மில்லியன் கன அடி குறைவாகும். எனினும் தற்போதைய நீர் இருப்பு சென்னையின் குடிநீர் தேவையை அடுத்த 4 மாதங்களுக்கு பூர்த்தி செய்யும் என்று அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை கூழாங்கல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. தொடர் மழையால் கூழாங்கல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து டிஆர்ஓ அனுஷியா உள்ளிட்ட வருவாய்த்துறையினர் கூழாங்கல் ஆற்று பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் பலத்த மழை பெய்ததில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதேபோல செய்யாறு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே காடையாம்பட்டி சுற்றுவட்டார கிராமங்களில் பரவலாக பலத்த மழை பெய்தது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, ஆலங்காயம், நிம்மியம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதேபோன்று வேலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில், சிவகிரி, வாசுதேவநல்லூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது.
சேலம் மாவட்டம் மேட்டூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகனங்களை இயக்கி சென்றனர். தூத்துக்குடியில் உப்பாற்று ஓடைக்கு செல்லும் மழைநீர் வடிகால் வழித்தடங்களை மீனவர் நலத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் ஆய்வு செய்தார். ஓடையின் முகப்பு பகுதியில் சுமார் 80 விழுக்காடு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பது ஆய்வில் கண்டறியப்பட்டது. இதையடுத்து ஆக்கிரமிப்புகளை உடனே அகற்ற அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். தமிழ்நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக வீடுகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளது. மதுரை மாவட்டத்தில் இந்த கணக்கெடுப்பு மூலம் சுமார் 40 லட்சம் மக்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட உள்ளன. திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட 48 வார்டுகளிலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக முகவரி சரிபார்க்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. தமிழ்நாடு அமைச்சர் வினோத் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். வரும் 6ஆம் தேதி தமிழக சட்டமன்றத்தில் வேளாண்மை துறைக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. வேளாண் பட்ஜெட் வெற்றிகரமாக அமையும் பொருட்டு திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் அவர் பிரார்த்தனை செய்தார். இதேபோன்று இந்திய பேட்மிண்டன் வீராங்கனையும் ஒலிம்பிக் பதக்க வெற்றியாளருமான PV சிந்து குடும்பத்தினருடன் சென்று பாரம்பரிய முறைப்படி வழிபாடுகளை மேற்கொண்டார். பழனி தண்டபாணிசாமி மடத்திற்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 4 பேரை 5 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க CBCID காவல்துறையினர் திண்டுக்கல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இவ்வழக்கில் கைதான வெள்ளத்துறையின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் சேதுபதியின் மனு ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் தேசிய பாதுகாப்பின் பின்னணியில் மூளையாக இருப்பவர் அஜித் தோவல் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார். புனேயில் நடைபெற்ற விழாவில் அஜித் தோவலுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான லோக்மானிய திலக் தேசிய விருதை வழங்கி பேசிய அமித் ஷா, கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியாவின் முப்படைகளின் திறனை உயர்த்தவும் வெளியுறவுக் கொள்கையை வலுப்படுத்தவும் தோவல் ஆற்றிய பணிகள் வரலாற்று சிறப்புமிக்கவை என்று தெரிவித்தார். எந்த நீதிமன்றமும் தன்னை தண்டிக்காத போது கூட மத அடிப்படைவாதிகளால் நாட்டை விட்டு வெளியேறியதாக எழுத்தாளர் தஸ்லிமா நஸ்ரீன் குறிப்பிட்டுள்ளார். 19 ஆண்டுகளுக்கு பின்னர் மேற்கு வங்கம் வந்த நிலையில் கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றிய தஸ்லிமா, 2007ஆம் ஆண்டு கொல்கத்தாவை விட்டு வெளியேறுமாறு அரசு உத்தரவிட்டதை சுட்டிக்காட்டினார். ஸ்பெயின் நாட்டுக்குள் மொரோக்கோ மக்கள் நுழைந்தது ஆக்கிரமிப்பு செயல் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் விமர்சித்துள்ளார். ஸ்பெயின் நாட்டின் பலவீனமான கட்டுப்பாடுகள் இல்லாத சட்டங்கள், மோசமான நிர்வாகம்தான் இதுபோன்ற நிலைக்கு காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார். வரவிருக்கும் இடைக்கால தேர்தலில் குடியரசுக் கட்சி வெற்றி பெறாவிட்டால் அமெரிக்காவிலும் இதேபோன்ற நிலை ஏற்படும் என்றும் டிரம்ப் எச்சரித்தார். மொராக்கோவிலிருந்து ஸ்பெயினுக்கும் நுழைந்தவர்களில் பலர் மீண்டும் தங்கள் தாயகத்திற்கே திரும்பத் தொடங்கியுள்ளனர். செவுட்டா பகுதியில் நிலவும் குழப்பங்களாலும் உணவு கிடைக்காமல் பிழைக்கும் வழியும் தெரியாததாலும் பலரும் மொராக்கோவிற்கே திரும்பி வருவதாக ஸ்பெயின் அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மொராக்கோவிலிருந்து கடல் வழியே வந்தோரில் நீரில் மூழ்கியும் நெரிசலில் சிக்கியும் இறந்தோர் எண்ணிக்கை 67ஆக உயர்ந்துள்ளது. காசாவில் அமைதி ஏற்படுத்த டிரம்ப் அறிவித்துள்ள புதிய திட்டத்தை அரபு நாடுகள் வரவேற்றுள்ளன. இஸ்ரேலும் இந்த புதிய ஏற்பாட்டிற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளதாக டிரம்ப் கூறியுள்ளார். எனினும் ஆயுதத்தை கைவிட தாங்கள் தெரிவித்துள்ள சம்மதம் இஸ்ரேல் படைகள் வெளியேறுவதை பொறுத்தது என்று ஹமாஸ் கூறியுள்ளது. சீனாவின் ஷான்சி மாகாணம் சியான் நகரில் பெய்த கனமழையால் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அங்குள்ள திறந்தவெளி சந்தைக்குள் வெள்ள நீர் திடீரென்று சீறி பாய்ந்தது. இதன் வேகத்தில் கடைகளில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த நுகர்பொருட்கள் அனைத்தும் அடித்துச் செல்லப்பட்டன. காவி நிறத்தை இழிவுபடுத்தியாக அளிக்கப்பட்ட புகாரில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மீது வாரணாசி காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி தலைமையில் நூதன போராட்டம் நடைபெற்றது. இதில் காவி உடை அணிந்த நபரின் முன் உள்ள உண்டியலில் ராகுல் காந்தி பணம் போடுவது போலவும் அந்த பணம் அந்த நபரின் பைகளுக்கு செல்வது போலவும் நடித்து காட்டப்பட்டது. இந்நிலையில் வாரணாசியைச் சேர்ந்த மடாதிபதி உள்ளிட்டோர் சனாதன தர்மத்தில் புனித நிறமாக கருதப்படும் காவியை ராகுல் காந்தி உள்ளிட்டோர் அவமதித்து விட்டதாக புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் மத உணர்வுகளை புண்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் ராகுல் காந்தி MP பப்பு யாதவ் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
தருமபுர ஆதீனம் தன்னுடைய பாரம்பரியத்தை பின்பற்றி தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் சைவத்திற்கும் தொடர்ந்து பங்களிப்பை வழங்கி வருவதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னை திருவான்மியூரில் நடைபெற்று வரும் 34ஆம் ஆண்டு தெய்வ சேக்கிழார் விழாவின் 3வது நாள் நிகழ்வில் சிவாலயம் பதிப்பித்த தருமயாதீன பன்னிரு திருமுறைகள், வென்றிமாலை கவிராயர் அருளிய திருச்செந்தூர் தலபுராணம் உரை ஆகிய நூல்கள் வெளியிடப்பட்டன. இதனை தருமபுரம் ஆதீனம் 27வது குரு மகா சன்னிதானம் மாசிலாமணி ஞானசம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமி வெளியிட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய நிர்மலா சீதாராமன் சைவ திருமுறைகளில் உள்ள தமிழ் வளத்திற்கு ஈடு ஏதுமில்லை என்று குறிப்பிட்டார். எந்த நீதிமன்றமும் தன்னை தண்டிக்காத போது கூட மத அடிப்படைவாதிகளால் நாட்டை விட்டு வெளியேறியதாக எழுத்தாளர் லெஸ்லி மானஸ்டன் குறிப்பிட்டுள்ளார். 19 ஆண்டுகளுக்கு பின்னர் மேற்குவங்கம் சென்ற நிலையில் கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றிய அவர் 2007ஆம் ஆண்டு கொல்கத்தாவை விட்டு வெளியேறுமாறு அரசு உத்தரவிட்டதை சுட்டிக்காட்டினார். தான் செய்த தவறு என்ன என்று கேள்வி எழுப்பினார். தான் எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவாகவோ எதிராகவோ பேச இங்கு வரவில்லை என்றும் பெண்களின் உரிமைக்காக பேசவே வந்துள்ளதாக தெரிவித்தார். ராஜஸ்தானில் இந்திய விமானப்படை நடத்திய ரோட்டர் கிளாப் 3 ட்ரோன் பயிற்சி வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது. நவீன ட்ரோன்கள் ஆளில்லா விமானங்களின் அச்சுறுத்தல்களை சமாளிக்கவும், அதிநவீன ரேடார், மின்னணு ஜாமிங் கருவிகளை சோதிக்கவும் இந்த பயிற்சி நடத்தப்பட்டது. மேற்கு எல்லைப் பகுதிகளில் வான்வெளி பாதுகாப்பை பலப்படுத்த இந்த கூட்டு நடவடிக்கை உதவியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் குல்காம் மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சத்தீஸ்கரைச் சேர்ந்த 2 வெளிமாநில தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் உமர் அப்துல்லா, உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவித்துள்ளார். இந்நிலையில் குற்றவாளிகளை பிடிக்க பாதுகாப்புப் படையினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். தெலங்கானாவில் பிறந்த குழந்தையை சட்டவிரோதமாக விற்பனை செய்ய முயன்ற கும்பலை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஹைதராபாத்தின் புறநகர் பகுதியில் பிறந்த குழந்தை ஒன்றை ஒரு கும்பல் விற்பனை செய்ய உள்ளதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது பாலாப்பூர் பகுதியில் 5 லட்சம் ரூபாய்க்கு குழந்தையை விற்க முயன்ற கும்பலை போலீசார் கைது செய்தனர். மாணவர்களுக்கு பிரதமரின் மன்னிப்பு தேவையில்லை என்றும் அவர்தான் மாணவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். நீட் தேர்வால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளை சந்தித்த பின் அவர் பதிவிட்டுள்ளார். ஒரு பெற்றோர் தன் குழந்தையை இழந்து தவிப்பதை பார்ப்பதை விட வேதனையானது எதுவும் இல்லை என்று ராகுல் கூறியுள்ளார். துயரில் உழலும் எந்த பெற்றோரையும் பிரதமர் சந்திக்கவில்லை என்றும் எதிர்காலம் பறிபோன மாணவர்களையும் அவர் சந்திக்கவில்லை என்றும் ராகுல் விமர்சித்துள்ளார். உலகின் 3வது பெரிய ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் அமைப்பாக இந்தியா உருவெடுத்திருப்பதாகவும் ஜென்சி தலைமுறைக்கு இது பொன்னான காலம் என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். மைசூரில் ஸ்ரீ ராமகிருஷ்ண ஆசிரமத்தின் விவேக ஸ்மாரகா இளைஞர் மையத்தை திறந்து வைத்து பேசிய அவர் சுவாமி விவேகானந்தரின் லட்சியங்களை பின்பற்றுமாறு இளைஞர்களுக்கு அறைகூவல் விடுத்தார். மொபைல் உற்பத்தி, செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு மற்றும் விண்வெளி துறையில் இந்தியா அசுர வளர்ச்சி அடைந்திருப்பதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் போகாபுரத்தில் புதிய அதிநவீன சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். விஜயநகரம் அருகே உள்ள இவ்விமான நிலையம் 2200 ஏக்கரில் 5000 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு 60 லட்சம் பயணிகளை கையாளும் திறன் கொண்ட இவ்விமான நிலையம் வரும் 17ஆம் தேதி மக்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் அல்லூரி சீதாராமராஜு பெயர் இந்த விமான நிலையத்திற்கு சூட்டப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து 17,900 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். முன்னதாக பழங்குடி மக்களின் நடன நிகழ்ச்சியை பிரதமர் பார்வையிட்டார்.